ஆல் இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அர்த்தம். அதாவது குடும்ப செலவை வந்து கம்மி பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி சொத்துக்கள் வாங்குவது அப்படின்றது தான் இதோட டாப்பிக்காக நான் வச்சுருந்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு நார்மல் வீடியோவாக இருக்கிற மாதிரி நான் வந்து இதை டிசைன் பண்ணல. என் மனசில் எப்படி இருக்கோ அதை அப்படியே பேசலான் இருக்கேன். முன்னாடிலாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து வேலைக்கு போனாலே அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேலை செஞ்சு குழந்தைய பார்த்துக்க முடியாமல் அப்படியும் பத்தாமல் இஎம்ஐ லோன் அந்த மாதிரி தான் இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரம் வந்து அந்த மாதிரி உயர்ந்திருக்கு. நமக்கு ஒரு நல்ல வீடு, காரு எல்லாமே நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன், அதாவது வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நமக்கு இப்போ ஹவுஸ் ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த பொருளாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பயன்பாடுகள், அதாவது ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிகமாகவே வில்லேஜ் லெவல்லையுமே வந்து எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எப்படி வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூஸாக பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா இன்சூரன்ஸ். அதாவது எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து டெலிவரி ஆச்சு. அந்த டெலிவரி டைமில் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து எனக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70,000லேருந்து 1 lakh வரைக்குமே நாங்கள் அதில் சேவ் பண்ணோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஈவந்தோ நீங்கள் ரொம்ப ஏழையாக இருந்தீங்கன்னா கூட ஒரு 500 ரூபாய் மாத தவணையிலேயே வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் வந்து உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு போட்டுக்க முடியும். ஸோ அதை பற்றி வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் 2வது பாயிண்ட்டே. அதாவது நாலேஜ் அபவுட் மணி, அதாவது பணத்தை பற்றி உங்களது அறிவு, அதை பற்றி நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். நீங்கள் கிராம அளவில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, நிறைய பேர் சிட்டியில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு கூட அதை பற்றின நாலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன் எனக்கே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது வந்து மணியை பற்றி நம்ம ரொம்ப நல்லா வந்து அடிக்கடி இப்போ வந்து பார்க்கணும். இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம்னா என்ன, பணம் எப்படி வேலை செய்யுது, பணத்தோட மதிப்பு இழக்கிறதுனா என்ன, அந்த மாதிரிலாம் பேசிக்காக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போக முடியும். ஸோ அதுதான் 3வது பாயிண்ட்டு. அதாவது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் என்ன, கோல்டு வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேரீடு. அப்போ வந்துட்டு எனக்கு கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு நாங்கள் வந்து வாங்கினோம் அப்படின்னா அது அப்படியே வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நிறைய டாபிக் இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது வந்து பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 வந்து இன்கம் வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4,000 வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லைனா ஒரு 5,000 வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம், 3,000 4,000க்கு வந்து மளிகை ஜாமான் வாங்கலாம், அதில் ஒரு 500 ரூபாவை சேர்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பட்ஜெட்டிங் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது பெரும்பாலான குடும்பங்களில் வந்து மேனேஜபிள் பண்ணிக்கிறாங்க. பட் அதை ப்ராப்பராக அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரீசெண்டாக வந்து இந்த எக்ஸல் ஷீட்ஸ்லலாம் வந்துட்டு போடுறாங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு ட்ரெடிஷ்னல் வே தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் வந்து டைரி ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அதில் தான் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வைப்பேன். அண்ட் சாரி ஃபார் தட் காக்கா சவுண்டு, ஓகேங்களா. ஸோ இந்த முக்கியமான இந்த 4 விஷயங்களை பற்றி தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னோடய பேபியோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வந்து என்னோடய ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, நான் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறேன், இன்கம் என்ன இருக்குது, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வந்து பாருங்கள் கண்டினியூஸாக. And thank you for watching this video.